ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சாமியல். இன்றைக்கி என்ன விளாக்னா, நம்ம ஊரில் முத்தாளம்மன் கோயில் வந்து பூச்சாட்டி இருந்தாங்க பொங்க வைக்கிறதுக்காக. இந்த பொங்கல் வந்து மொத்தம் 10 நாள் வந்து பூச்சாட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டினாங்கன்னா, அந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து விநாயகருக்கும் பொட்டிச்சாமிக்கும் பொங்கல் வச்சு மாவிளக்கு படைப்பாங்க. அடுத்தது புதன்கிழமை வந்து கருப்பணசாமிக்கு பொங்கல் வச்சு கிடா வெட்டிட்டு, வியாழக்கிழமை அதே போல் முத்தாளம்மனுக்கு பொங்கல் வச்சு மாவிளக்கு மாற்றி பொங்கல் விழாவை வந்து சிறப்பாக முடிப்பாங்க. இன்றைக்கி விநாயகருக்கு பொங்கல் வச்சு பொட்டிச்சாமிக்கு மாவிளக்கு மாற்றுறது. அதனால் காலையிலேயே பாத்திரத்தெலாம் எடுத்து நல்லா கழுவி வச்சலான்ட்டு கழுவி க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரத்துக்கு லெமனில் கொஞ்சமாக தூளுப்பு போட்டு நல்லா அந்த லெமன் ஜூஸோட உப்போடு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா நம்ம சோப்பு போட்டு கழுவினோம்னா பாத்திரம் வந்து நல்லா பளபளன்னு புதுசு போல் இருக்கும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் காஞ்ச பிறகு நல்லா காஞ்ச துணியை வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்து வச்சிட்டோம்னா அந்த பொட்டு போட்டால் இல்லாமல் பாத்திரம் வந்து நல்லா பளபளன்னு சுத்தமாக நீட்டாக இருக்கும். அந்த வேலையை செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா சாயங்காலம் பொங்கல் வைக்க போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன். பொங்க வைக்கிறதுக்கு பொங்கப்பானை, மாவிளக்கு தட்டு, அப்புறம் பழம், அரிசி தட்டு, கரண்டி, அரிசி களையிறக்கு குண்டா, அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு ஊற வச்சுட்டேன். விளக்கு மாவு செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் உணர வச்சு நம்ம அரைச்சி மாவிளக்கு செய்யலாம். பச்சரிசியை ஒரு 3-4 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். அப்படியே தோட்டத்துக்கு போனேன். பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு வேணும், அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிலில் காய போடலாமன்னு அப்படி காய போட்டுட்டேன். தோட்டத்தில் கொஞ்சம் வேலை வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சொட்டு நீர் பைப்புக்கெலாம் வந்து செட்டு மாதிரி போட்டு கரும்பு வெட்டுற ஆளுக்கெலாம் வந்து தங்குற மாதிரி ஒரு ரூம் போட்டிருந்தோம். அந்த வேலை வந்து போயிட்டு இருந்துச்சு. அவங்க டீ கேட்டாங்கன்னு டீ வச்சு கொண்டு கொடுத்துட்டு அப்படியே கேட் வால் மாற்றுற வேலை இருந்துச்சு. கேட் வாலை மாற்றி விட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். பச்சரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி வடிகட்டிட்டு அப்படியே ஒரு வெள்ளை துணியை விரிச்சுட்டு அரிசியை போட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஃபேன் காற்றுல உணர விட்டோம்னா நல்லா உணர்ந்துக்கும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பாகு காய்ச்சி ஊற்றி நம்ம மாவிளக்கு வந்து செஞ்சிடலாம். ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயிலில் வந்து பொங்கல் வைப்பாங்க. நம்ம பெங்களூரில் இருந்தனால ஒரு வருஷம் கூட நம்ம இந்த பொங்கல் டைமில் ஊருக்கு வந்ததே இல்லை. கரெக்டாக ஸ்கூல் எக்ஸாம் வந்து பங்குனி மாதம் கடைசிக்கு வந்துடும், அதனால் வர முடியாது. போன வருஷம் நம்ம வந்து ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டு ஃபஸ்ட்டு எல்லா சாமிக்கும் பொங்கல் வச்சேன். அதே போல் இந்த வருஷமும் வச்சிட்ருக்கிறேன். ஈரோடு சைடில் ஒவ்வொரு ஊர்லேயும் விநாயகர் கோயில், அதுக்கு பக்கத்துலேயே பொட்டிசாமி காவல் தெய்வமும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் மொத்தம் 80 வீடு இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சுற்றளவில் மொத்தம் 5 விநாயகர் கோயிலும் 5 பொட்டிசாமி கோயிலும் இருக்குது. வீட்டுக்கு பக்கத்துலேயே விநாயகர் கோயில் இருந்தால் ஈவினிங் வந்து தீப ஏற்றுறக்கும் சாமி கும்பிட்றக்கும் ஈஸியாக இருக்குதுன்னு ஒரு 15 to 20 வீட்டுக்கார் சேர்ந்து ஒவ்வொரு விநாயகர் கோயில் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கட்டிக்கிட்டாங்க. ஆனால் முத்தாளம்மன் கோயில் மட்டும் ஊருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு கோயில் தான். ரொம்ப சிறப்பாக வந்து பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அரைச்ச அரிசி மாவில் சர்க்கரை பாவு காய்ச்சி ஊற்றி மாவிளக்கு வந்து பிடிச்சாச்சு. 2 மாவிளக்கு மாவும் 2 கைப்பிடி மாவும் பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. அரைச்ச அரிசி மாவு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து அரைச்சி போட்டுட்டு நம்ம மீதி இருக்கிற பாவை வந்து அதில் ஊற்றி நல்லா கலக்கி வச்சிடலாம். வெறும் பச்சரிசி மாவில் பாகை காய்ச்சி ஊற்றி சாப்பிட்டா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவை அரைச்சி போட்டுட்டு நம்ம பாகையோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா எப்போதும் இப்படி தான் எங்களுக்கு பண்ணி தருவாங்க. சரின்னு அதே போல் கொஞ்சம் செஞ்சு எடுத்து வச்சிட்டேன் பசங்க சாப்பிட்றதுக்காக. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தோடும் சேர்ந்து நம்ம பொங்கல் வைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து நமக்கு பங்காளிங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மாமியார் வீட்டு சொந்தம், மாமனார் வீட்டு சொந்தக்காரங்க தான் நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே. அதனால வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல் வச்சுட்டு எல்லோரும் எடுத்து சாமிக்கு முன்னாடி வச்சாச்சு. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பொட்டி சாமி. இந்த சாமிக்கு மாவிளக்கு மாற்றிட்டு சாமிக்கு வந்து காவல் தெய்வமாக இருக்கிறனால கெடா வந்து வெட்டுவாங்க. அது ஊர் வழக்கம். ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி செய்வாங்க. பொங்கல் வச்சு முடித்ததும் நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. மாவிளக்கு வந்து தட்டு ரெடி பண்ணி திரும்ப வந்து கோயிலுக்கு கொண்டு வரணும். மாவிளக்கு பிடிச்சி வச்சுட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் போய் வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய் எல்லாம் வச்சு எடுத்து கோயிலுக்கு கொண்டாந்து பொட்டிசாமி கோயிலில் வந்து பூஜையும் பண்ணிவிட்டு மாவிளக்கு தட்டுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணதும் அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பி
போயாச்சு. நம்ம வீட்டுக்கு போனதும் நம்ம பூஜை அறையில் கொண்டு மாவிளக்கு தட்டை வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பொங்கல் வச்சதில் ஒரு கரண்டி மட்டும் கோயிலில் வந்து எடுத்துக்குவாங்க. மீதியை வந்து நான் அப்படியே வீட்டுக்கு எடுத்து வந்துடணும். இந்த பொங்கல் சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, கெட்டியாக பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டு அப்புறம் வந்து பச்சை புளி ரசம் வந்து கரைப்பாங்க. அம்மா வந்து எப்போவுமே அதான் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சரிசி சாப்பாட்டுக்கு. புளி நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியும் சீரகமும் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இது நல்லா வந்து கையில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். எங்கள் ஊர் சைடில் பொங்கல் சாப்பாட்டுக்கு இந்த பச்சைப்புளி ரசம் வந்து கண்டிப்பாக செய்வாங்க எல்லாத்து வீட்லேயும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூடான பொங்கல் சாதத்தோட இந்த பச்சைப்புளி ரசம் ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட வேண்டியது தான். 10வது நாள் ஈவினிங் முத்தாளம்மனுக்கு மாவிளக்கு மாற்றிட்டு அப்படியே விளையாட்டு போட்டி, சலங்கை ஆட்டம், வள்ளி கும்மி ஆட்டம்னு ஊரே களை கட்டிருச்சு.